மாலை வணக்கம். லாஸ்ட் வீக் நடத்தின கிளாஸ் ஷெட்யூல் 1, ஷெட்யூல் 2, ஷெட்யூல் 3 அதெல்லாம் கொஞ்சம் படிச்சு பார்த்தீங்களா சார்? அதனுடைய சாஃப்ட் காப்பி உள்ள போட்டிருந்தோம். நான் கொஞ்சம் பேர் ஜாயின் பண்ற வரைக்கும் ஒரு சின்ன டிஸ்கஷன் பண்ணுவோம். ஒரு தடவையாவது நீங்க எப்படின்னா கிளாஸ் கேட்கறதுங்கிறது வேற, ஒரு தடவையாவது அந்த டெக்ஸ்ட் ஒரு தடவையாவது படிச்சு பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டி கிடைக்கும். அது அட்லீஸ்ட் படிச்சு பார்த்தீங்களா ஒரு தடவையாவது? நீங்க ஒரு செஷன் நான் கிளாஸ் எடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் அந்த டெக்ஸ்ட் நீங்க ஒரு தடவை படிச்சு பார்த்து அதுல உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா அந்த நெக்ஸ்ட் செஷன்ல நீங்க ஒரு டிஸ்கஷன் பண்ற அளவுக்கு இருக்கணும்னு நான் எதிர்பார்க்கிறேன். அப்பதான் நீங்க சப்ஜெக்ட் இன்னும் நிறைய நீங்க கத்துக்க முடியும். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய செக்ஷன் காம்போசிஷன் லெவி. காம்போசிஷன் டீலர், அந்த காம்போசிஷன் லெவி பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். இந்த காம்போசிஷன் லெவிலையும் நமக்கு பாத்தீங்கன்னா நிறைய ஸ்டார்டிங்ல இருந்து நிறைய இஷ்யூஸ் இருந்துச்சு. பட் பேசிக்கா ஃபண்டமெண்டலா நம்ம காம்போசிஷன் டீலரை பத்தி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா செக்ஷன் 10ல தான் அதை பத்தி காம்போசிஷன் டீலரை பத்தி ஃபர்ஸ்ட் சொல்றாங்க. செக்ஷன் 10 அது ஃபுல்லா சிம்பிளா என்ன டாக்ஸ் அப்படிங்கிறத பத்தி மட்டும் சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா இந்த காம்போசிஷனை பொறுத்த வரைக்கும் நம்ம ஸ்டார்டிங்ல இருந்தே சின்ன சின்ன இஷ்யூஸ் ஃபேஸ் பண்ணோம். அப்புறம் பாத்தீங்கன்னா ஃபார்ம்ஸை மாத்தினாங்க. அப்புறம் ஆனுவல் ரிட்டர்ன், காம்போசிஷன் டீலருடைய ஆனுவல் ரிட்டர்னை சேஞ்ச் பண்ணாங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கு. இப்போ ரீசெண்டா பாத்தீங்கன்னா காம்போசிஷன் டீலருக்கு உண்டான ஆனுவல் ரிட்டர்ன், காம்போசிஷன் டீலருக்கு உண்டான டாக்ஸ், இது மாதிரி விஷயங்களுக்கு சென்ட்ரல் எக்சைஸ் நோட்டீஸ் ஆரம்பிச்சிருக்கு. 1920க்கு சென்ட்ரல் எக்சைஸ் நோட்டீசஸ், நியூ நோட்டீசஸ் அண்ட் ஆர்டர்ஸ்ல செக் பண்ணணும் நீங்க. அது இந்த வீக்ல வர ஆரம்பிச்சிருக்கு. அதனால அதுவும் பாத்துக்கங்க. 1920க்கு வந்துருக்கு. சரி, நம்ம காம்போசிஷன் டீலரை பத்தி நம்ம செக்ஷன் 10ல படிக்கிறதுக்காக அவர் யாரு, அவர் எதுக்காக அப்படி ஒரு ஸ்கீம் கொடுத்துருக்காங்க, இந்த செக்ஷன் எதுக்காக தேவை அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ நம்ம நிறைய குட்ஸை டீல் பண்ணக்கூடிய டீலர்ஸ், அதாவது மல்டிபிள் ப்ராடக்ட்ஸ், டிபார்ட்மெண்டல் ஸ்டோர், எலக்ட்ரிக்கல் குட்ஸ், மெடிக்கல்ஸ், இந்த மாதிரி இருக்கும்போது அவங்களுக்கு பாத்தீங்கன்னா 5, 12, 18, 28, 0% எல்லாத்துலயுமே அவங்களுக்கு ஏகப்பட்ட ரேட் ஆஃப் டாக்ஸஸ் இருக்கு, குட்ஸ் இருக்கு. இது எல்லாத்தையும் சேர்த்து வச்சு ஒவ்வொன்றா அவங்க பில் பண்ணும்போது, இன்வாய்ஸ் பண்ணும்பொழுது 5க்கு 5, 12க்கு 12, 18 அது மாதிரி போட முடியுமா அப்படின்னா இது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான ப்ராசஸ். அவங்களுடைய அக்கௌண்டிங் ப்ரொசீஜர்ல ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்கும், இன்வாய்சிங்ல டிஃபிகல்ட்டா இருக்கும். அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக காம்போசிஷன் ஸ்கீம் இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. ஸோ இந்த காம்போசிஷன் ஸ்கீம் பொறுத்த வரைக்கும் ரேட் ஆஃப் டாக்ஸ், அதாவது ஜிஎஸ்டி வந்த புதுசுல கன்ஃபியூஸ் ஆகிட்டு வந்தாங்க. ஜிஎஸ்டி வந்த புதுசுல 2017ல அதனுடைய டர்ன் ஓவர் என்னன்னு பாத்தீங்கன்னா நமக்கு ஸ்டார்டிங்ல 50 lakhsங்கிறது இருந்துச்சு. அதுக்கப்புறம் 1 crore ஆச்சு. இப்போ 1.5 crore ஒவ்வொரு பீரியட்ல சேஞ்ச் ஆகிட்டே இருந்துச்சு. ரேட் ஆஃப் டர்ன் ஓவர் அடுத்தது பாத்தீங்கன்னா ரேட் ஆஃப் டாக்ஸ்ங்கிறது ஃபர்ஸ்ட் 1% இருந்துச்சு. அப்புறம் 2.5% ஒரு கேட்டகரி, தட் மீன்ஸ் அது இருந்துச்சு. 5%, அதாவது 1, 2, 5 அப்படிங்கிற 3 கேட்டகரி இருந்துச்சு அந்த ஸ்டார்டிங்ல. ஜிஎஸ்டி வந்த புதுசுல, ஜிஎஸ்டி வந்த போது இந்த ரேட் ஆஃப் டாக்ஸ், அதாவது 1, 2, 5. இந்த 1 அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா நார்மல் ட்ரேடர்ஸுக்கும், 2ங்கிறது மேனுஃபேக்சரருக்கும், 5 அப்படிங்கிறது சர்வீஸ், தட் இஸ் எஸ்பெஷலி ஹோட்டல், ரெஸ்டாரண்ட்ஸ், பேக்கரிஸ், இவங்களுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா 5 அப்படிங்கிற கேட்டகரி இருந்துச்சு. இந்த 1, 2 மேனுஃபேக்சரர் அப்படிங்கிற கேட்டகரியில இந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் ஜெனரல் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருந்துச்சு. அதாவது 2017 ஜூலைல நமக்கு ஜிஎஸ்டி வருதுங்க. அந்த பினான்சியல் இயர் முடியும் போதே, தட் மீன்ஸ் 2017 டிசம்பரோடவே முடிச்சுட்டாங்க. இந்த 1%, 2% கிளப் பண்ணி நமக்கு ஜனவரி 2018ல இருந்தே நமக்கு 1%, 5% ரெண்டே கேட்டகரி தான். அப்போ அதான் அந்த பீரியட்ல 1% and then 5. அந்த 2% 1% கிளப் பண்ணிட்டாங்க. மேனுஃபேக்சரர் கான்செப்டை மேனுஃபேக்சரர் அண்ட் ட்ரேடர் எல்லாத்துக்குமே 1% அப்படிங்கிறது நமக்கு சொல்லிட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட் பாத்தீங்கன்னா இந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அப்படின்னு காம்போசிஷன் டீலரை பொறுத்த வரைக்கும் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஒன்று பேசிக்கான ரெஸ்ட்ரிக்ஷன் அவங்களுக்கு டர்ன் ஓவர் ரெஸ்ட்ரிக்ஷன். டர்ன் ஓவர் ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணும்போது அந்த குறிப்பிட்ட டர்ன் ஓவர் ப்ரீவியஸ் பினான்சியல் இயர்ல அவரு அந்த 50 lakhs அல்லது 1 crore, இப்போ நமக்கு 1.5 crores வரைக்கும் இருக்கு. அந்த டர்ன் ஓவர் எக்ஸீட் ஆயிருந்தாருன்னா ப்ரீவியஸ் பினான்சியல் இயர்ல, இப்போ அவருக்கு காம்போசிஷன் டீலருக்கு நாட் அவர் எலிஜிபிள் அப்படிங்கிறது ஒரு பாயிண்ட். ஃபர்ஸ்ட் பேசிக் கொஸ்டின் டர்ன் ஓவர் எக்ஸ்பிரஷன்.
டர்ன் ஓவர் லிமிட்டை தாண்டிச்சுன்னா கிடையாது. அதுக்கு அடுத்த பாயிண்ட் என்ன சொன்னாங்கன்னா சர்வீசஸ் பண்ணக்கூடாது. காம்போசிஷன் டீலர் இருக்கிறவங்க அப்படிங்கிற பாயிண்ட் சொல்றாங்க. ஸோ சப்ளை சர்வீசஸே அவர் கொடுக்கக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கம்ப்யூட்டர் ஸ்பேர் பார்ட்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர் ஸ்டோர்ஸ் இதெல்லாம் வந்து வச்சிருக்கக்கூடியவங்க காம்போசிஷன் டீலர்ல வரலாமா அப்படின்னா ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல வரக்கூடாதுன்னு ஆயிடுச்சு. ஏன் அப்படின்னா அவர் வந்து சேம் பாயிண்ட்ல வந்து அதை பண்றாரு. தட் மீன்ஸ் இந்த காம்போசிஷன் டீலரை பொறுத்த வரைக்கும் அவருக்கு வந்து ஏன்னா சப்ளை ஆஃப் சர்வீசஸே கூடாது அப்படின்னு சொல்றாங்க. ஏன் அப்படின்னா இப்போ கம்ப்யூட்டர் வந்து சேல் பண்றவர் கண்டிப்பா போய் ஒரு ஓஎஸ் இன்ஸ்டலேஷனோ அல்லது ஏதோ ஒரு இன்ஸ்டலேஷனுக்காகவோ ஏதோ ஒரு சர்வீஸ் அவர் கண்டிப்பா கொடுப்பாரு. அதனால அந்த மாதிரி இருக்கிறவங்க சர்வீஸ் போர்ஷன் பண்றவங்க காம்போசிஷனுக்குள்ளார வரக்கூடாதுங்கிறது ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இருந்துச்சு. லேட்டர் டேட்ல அது வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு. என்ன மாதிரி சேஞ்சஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா 10% ஆஃப் தி டோட்டல் டர்ன் ஓவர் ஆர் 5 lakhs whichever is higher அப்படிங்கிற ஒரு எக்ஸம்ஷன் கொடுத்துட்டாங்க. காம்போசிஷன் டீலர் இருக்கிறவர் ட்ரேடிங் பண்ணக்கூடியவர் சர்வீஸும் கொடுக்கலாம். அந்த சர்வீஸ் கொடுக்கும்போது அதனுடைய மேக்ஸிமம் போர்ஷன் எவ்வளவா இருக்கலாம் அப்படின்னா 10% ஆஃப் த டோட்டல் டர்ன் ஓவர் ஆர் 5 lakhs whichever is higher. இதுல எது அதிகமோ அது வரைக்கும் அவர் வந்து அந்த காம்போசிஷன் ஸ்கீம்ல இருக்கக்கூடிய ஒரு சர்வீஸும் சேர்ந்து கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் வந்துச்சு. அதுக்கப்புறம் நமக்கு லேட்டர் டேட்ல வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்க்ளூசிவா சர்வீஸ் மட்டுமே டீல் பண்ணக்கூடியவங்களுக்கு தனியா ஒரு காம்போசிஷன் ஸ்கீம் அட் 6% அப்படிங்கிறது கொண்டு வந்துட்டாங்க. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் ரெஸ்ட்ரிக்ஷன் டர்ன் ஓவர், செகண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா சர்வீஸ் அது சேஞ்ச் பண்ணாங்க. அடுத்து மூணாவது ரெஸ்ட்ரிக்ஷன் பாத்தீங்கன்னா யூ ஷுட் நாட் மேக் இன்டர்ஸ்டேட் சப்ளை. அது இப்போ வரைக்கும் இருக்கு. இன்டர்ஸ்டேட் அதர் ஸ்டேட்டுக்கு எந்த விதமான சேல்ஸும் பண்ணக்கூடாது. சார் இதுல நிறைய பேர் கன்ஃபியூஷன் பண்ணிக்கிறோம். சார் அதர் ஸ்டேட்ல பர்ச்சேஸ் பண்ணலாமா அப்படின்னா தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணலாம். காம்போசிஷன் டீலர் இன்டர்ஸ்டேட்ஸ் பர்ச்சேஸ் அதர் ஸ்டேட்ல இருந்து பர்ச்சேஸ் பண்ணலாமா தாராளமாக பண்ணலாம். சேல்ஸ் பண்ணும்போது மட்டும் அதர் ஸ்டேட்டுக்கு சேல் பண்ணக்கூடாது. இது வந்து மூணாவது ரெஸ்ட்ரிக்ஷன். யூ ஷுட் நாட் மேக் எனி இன்டர்ஸ்டேட் சப்ளை அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் எலக்ட்ரானிக் காமர்ஸ் இ-காமர்ஸ் ஆப்ரேட்டர் மூலியமா அவரு சேல் பண்ணலாமா அப்படின்னா அதுவும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது ஸ்டார்டிங்ல சொல்லப்பட்டது. இப்ப லாஸ்ட் இயர் தான் சேஞ்சஸ் கொடுத்துருக்காங்க. காம்போசிஷன் டீலரும் காம்போசிஷன் டீலர் இ-காமர்ஸ் ஆப்ரேட்டர் மூலியமா சேல் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. பட் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் இருந்தக்கூடிய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா மேக்சிமம் ஒரு 5 ரெஸ்ட்ரிக்ஷன். ஒன்னு டர்ன் ஓவர் ரெஸ்ட்ரிக்ஷன், செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா சர்வீஸ் பண்ணக்கூடாதுங்கிற ரெஸ்ட்ரிக்ஷன், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து இன்டர்ஸ்டேட் சப்ளை பண்ணக்கூடாது, சேல்ஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ரெஸ்ட்ரிக்ஷன், இ-காமர்ஸ் ஆப்ரேட்டர் மூலியமா சேல் பண்ணக்கூடாதுங்கிறது ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன், அதுக்கப்புறம் கேஷுவல் டாக்ஸபிள் பர்சன் அண்ட் நான் ரெசிடென்ட் டாக்ஸபிள் பர்சன் இந்த மாதிரி இருக்கக்கூடியவங்க வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு இதெல்லாம் ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுத்துட்டு இது இல்லாம ஒரு ஸ்பெசிபிக் ரெஸ்ட்ரிக்ஷன் அது இன்னைக்கு வரைக்கும் கண்டினியூ ஆகும். குறிப்பிட்ட ப்ராடக்ட்ஸை மேனுஃபேக்சரிங் பண்ணக்கூடியவங்க இந்த காம்போசிஷன்ல வரக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. அதுல மேஜர் ஐட்டம் பாத்தீங்கன்னா ஆல் டொபாக்கோ ரிலேட்டட் ப்ராடக்ட்ஸ். டொபாக்கோ ப்ராடக்ட்ஸை மேனுஃபேக்சரிங் பண்ணக்கூடியவங்க காம்போசிஷன் டீலர்ல வர முடியாது. இது ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன். செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஐஸ்கிரீம் மேனுஃபேக்சரர்ஸ் அவரும் வரக்கூடாது. அது இன்னைக்கு வரைக்கும் கண்டினியூ ஆகுது. ஐஸ்கிரீம் மேனுஃபேக்சரிங் பண்ணக்கூடியவங்க வரக்கூடாது. பட் அதே சமயம் ஐஸ்கிரீம் ட்ரேட் பண்றோம் சார், நான் ஏற்கனவே பேக்கெட் ஐஸ்கிரீமை வாங்கி நான் சேல்ஸ் தான் பண்றேன்னா தாராளமாக பண்ணலாம். மேனுஃபேக்சரர் உள்ள வரக்கூடாது. அப்புறம் எடிபிள் ஐஸ் நார்மல் அது ஐஸ் ஃபார் பர்பஸ் ஆஃப் எடிபிள் பர்பஸ் கன்சியூமபிள் ஹியூமன் கன்சம்ஷன்ல இருக்கக்கூடிய அந்த ஐஸ் மேனுஃபேக்சரர்ஸ் அவங்களும் வந்து கண்டிப்பா வந்து இந்த மேனுஃபேக்சரரா இருந்த 3 மேனுஃபேக்சரர்ஸ் டொபாக்கோ ரிலேட்டட் ப்ராடக்ட்ஸ், எடிபிள் ஐஸ்கிரீம் இவங்க வந்து உள்ளுக்குள்ளார காம்போசிஷன் ஸ்கீம்குள்ளார வர முடியாது அப்படிங்கிற ரெஸ்ட்ரிக்ஷன் சொல்றாங்க. சார் இப்ப இந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் சொன்னது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அதாவது செக்ஷன் 10ல சப்செக்ஷன் 2ல என்னென்ன ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு அப்படிங்கிறது. இதே செக்ஷன் 110ல செக்ஷன் 1ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா ரேட் ஆஃப் டேக்ஸ் 1%, 5% என்ன பார்த்தீங்கன்னா டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. நான் இந்த கிளாஸ் முடிஞ்சோடனே உங்களுக்கு இதனுடைய சாஃப்ட் காப்பி வந்து அதாவது பிடிஎஃப் ஃபைலும் வேர்ட் ஃபைல் ரெண்டுமே உங்களுக்கு போடுறேன். ஸோ கொஞ்சம் லைன் பை லைனா படிச்சு பாருங்க. அதை படிச்சீங்கன்னா தான் உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். நான் செக்ஷன் வெறும் ஆடியோவா ஹியர் பண்ணிட்டு இருக்கிறத விட அந்த ஒரு லைன் 2 லைன் படிச்சு பாருங்க. செக்ஷன் சப்செக்ஷன் 1ல நமக்கு சொல்லப்பட்டது ரேட் ஆஃப் டாக்ஸ். செக்ஷன் 10ல சப்செக்ஷன் 2ல சொல்லப்பட்டது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு என்னென்ன ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் யாரெல்லாம் உள்ள வர முடியாது அப்படிங்கறதெல்லாம் வந்து நமக்கு சொல்லப்பட்டது. ஸோ இதுல வந்து கேஷுவல் டாக்ஸபிள் பர்சன் அந்த அவங்களும் உள்ள வர முடியாது, நான் ரெசிடென்ட்ஸ் வர முடியாது, இந்த மேனுஃபேக்சரர்ஸ் இவங்கெல்லாம் வர முடியாது. அதே சமயம் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இந்த டர்ன் ஓவர் அக்ரிகேட் டர்ன் ஓவர் அந்த பினான்சியல் இயர்ல ஃபுல்லா ஒருத்தர் டீல் பண்றாரு. அந்த பர்டிகுலர் டேட்ல
அவரு எக்ஸீட் ஆகுறாரு அப்படின்னா இமிடியேட்டா அவர் வெளியில வந்துடும். புதுசா ஜாயின் பண்றவங்க கொஞ்சம் மைக்கை மியூட் பண்ணிக்கங்க. நான் ஆல் மியூட் கொடுத்துருக்கேன், பட் இருந்தாலும் கொஞ்சம் மத்தவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் ஆகுது, அதனால கொஞ்சம் பாத்துக்கோங்க. ஓகே. ஸோ இப்போ செக்ஷன்ல அந்த செக்ஷன்லயே நமக்கு என்ன வேற விஷயங்கள்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, மற்ற ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் என்னென்ன அப்படின்னா, அக்ரிகேட் டர்ன் ஓவர் எப்போ அவர் வந்து எக்ஸீட் ஆகுறாரோ இம்மிடியா அந்த செக்ஷன் அந்த பர்டிகுலர் ஸ்கீம் விட்டு அவர் வந்து வெளியில வந்துடணும் அப்படிங்கிறத பத்தி செக்ஷன் அந்த 3ல சொல்றது. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா, நாலாவது பாயிண்ட் அந்த செக்ஷன் 10ல சப்செக்ஷன் 4 அதை பத்தி என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த டீலருக்கு எந்த விதமான இன்புட்டுக்கு எலிஜிபிள் கிடையாது அப்படிங்கிறத பத்தி நம்ம சொல்றாங்க. ஸோ இதே மாதிரி அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா, இஃப் த ப்ராப்பர் ஆஃபீஸர் பிலீவ்ஸ் இந்த டாக்ஸபிள் பர்சன் அவர் வந்து ஏதாவது டாக்ஸ் கலெக்ட் பண்றாருன்னு தெரிஞ்சாலோ, அல்லது இன்புட் எடுக்கிறாருன்னு தெரிஞ்சாவோ, அல்லது பர்டிகுலர் அந்த டர்ன் ஓவர் லிமிட்டை மீறினாவோ, அல்லது மேல சொன்ன ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இன்டர்ஸ்டேட் சப்ளை அல்லது வந்து அந்த மேல சொல்லக்கூடிய மற்ற ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் சொல்லக்கூடிய டர்ன் ஓவர் லிமிட், சப்ளை ஆஃப் சர்வீசஸ் பண்றாரு, இ காமர்ஸ் ஆப்ரேட்டர் மூலியமா பண்றாரு, இந்த மாதிரி ஏதாவது செக்ஷன் 10 சப்செக்ஷன் 2ல சொல்லப்பட்ட கண்டிஷனை எந்த ஒரு டீலர் மீறினாலோ அந்த டீலரை வந்து உடனே ஒரு நோட்டீஸ் கொடுத்து அந்த காம்போசிஷன் டீலர் விட்டு வெளியில வர வச்சு ஆப்ட் அவுட்டும் பண்ண வச்சு, பிளஸ் அந்த பீரியட் கலெக்ட் பண்ண டாக்ஸ் மற்ற இன்டர்ஸ்டேட் சப்ளை பண்ணியிருந்தாவோ அதுக்குண்டான டாக்ஸ், பட் மேனுஃபேக்சரிங்ல வேற ஏதாவது இன்வால்வ் ஆயிருந்தா அந்த பீரியட் அவர் காம்போசிஷனுக்கு எலிஜிபிள் இல்லை அப்படிங்கிறதையும் எக்ஸாக்ட் டாக்ஸ் அமௌண்ட்டையும் கலெக்ட் பண்றதுக்கு இந்த செக்ஷன் 10 சப்செக்ஷன் 5 வந்து அந்த ஆபீசருக்கு பர்மிஷன் கொடுக்குது. இன் அடிஷன் டு திஸ் அவருக்கு பெனால்டி லெவி பண்ண முடியும். ஏன்னா வந்து ஏற்கனவே ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா, இந்த டீலர் இந்தந்த பிஸ் எல்லாம் கண்டிஷன்ஸ்ல இருந்தா உள்ள வரக்கூடாதுன்னு சொல்லியாச்சு. ஆனா அந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் பண்ணிட்டு தட் மீன்ஸ் பில்ல டாக்ஸ் கலெக்ட் பண்றாரு, இன்டர்ஸ்டேட் சப்ளை பண்றாரு, ஆனா காம்போசிஷன் டீலரா இருக்காரு. அந்த மாதிரி சூழ்நிலை டர்ன் ஓவர் 1.5 crores எக்ஸீட் ஆகுறாரு. இந்த மாதிரி சூழ்நிலையில அவர் கண்டினியூ ஆகுறாரு, காம்போசிஷன் டீலராகவே கண்டினியூ ஆகுறாரு அப்படின்னா அந்த பர்டிகுலர் ஆபீசர் அவருக்கு ஒரு ஷோகாஸ் நோட்டீஸ் கொடுத்து அவர் வந்து இன்எலிஜிபிள் கேட்டகரைஸ் பண்ணிட்டு எவ்வளவு டர்ன் ஓவர் எக்ஸீட் ஆயிருக்காரோ அல்லது டாக்ஸ் கலெக்ட் பண்ணியிருக்காரோ அது எல்லாத்தையும் கட்ட சொல்லலாம். பிளஸ் அதுக்குண்டான பெனால்டி கட்ட சொல்லலாம், இன்ட்ரெஸ்ட் போடலாம். செக்ஷன் 73 அது 74 என்ன மாதிரியான தவறுகள் நடந்திருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி அவர் மேல ஆக்ஷன் எடுக்கிறதுக்குண்டான எல்லா ப்ரொவிஷன்ஸும் இந்த செக்ஷன் அவங்களுக்கு கொடுக்குது. 10 சப்செக்ஷன் 5ல இதை பத்தி சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது இப்போ நம்ம இந்த செக்ஷனை பொறுத்த வரைக்கும் நமக்கு இவ்வளவுதான் இருக்கு. ஆனா சார் நம்ம நிறைய பாக்குறோமே சார், சிஎம்பி 01, சிஎம்பி 02, அப்புறம் சிஎம்பி 0 நம்ம பணம் கட்டிட்டு இருக்கிறோம், 8ல கட்டுறோம், ஜிஎஸ்டிஆர் 4, ஆனுவல் ரிட்டர்ன், இந்த மாதிரி விஷயங்கள் அப்படின்னா, ஸோ இப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம எங்க ரெஃபர் பண்றோம் அப்படின்னா ரூல்ஸ். அப்படி ரூல்ஸ்ல நமக்கு என்ன சொல்லப்பட்டிருக்கு, செக்ஷன்ல இவ்வளவுதான் சொல்லியிருக்கு. யார் உள்ள வரலாம், யார் வரக்கூடாது, அப்படி வந்து தப்பு பண்ணா என்ன பண்ணணும், அப்படி வந்து அவருக்கு என்ன எலிஜிபிலிட்டி இருக்கு இல்ல, பிளஸ் ரேட் ஆஃப் டாக்ஸ், இவ்வளவுதான் இதனுடைய செக்ஷனை பொறுத்த வரைக்கும் செக்ஷன் 10ல சொல்லப்படுது. ஆனா அதே ரூல்ஸுக்கு வந்தோம் அப்படின்னா எல்லா இடத்துலயுமே பாத்தீங்கன்னா ரூல்ஸ்ல தான் ரொம்ப டீடைல்டான விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணிருக்கு. ஏன்னா செக்ஷனை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிம்பிளா முடிஞ்சிடும், ஆனா ரூல்ஸ்ல வந்து ஃபுல் வந்துட்டு இருக்கு சார். ரூல் 3, நம்ம ரூல் 4, ரூல் 5, ஸோ இது அப்புறம் ரூல் 6, இதுதான் வந்து நமக்கு வந்து இன்னைக்கு பார்க்கக்கூடியது. அப் டு 7 காம்போசிஷன் ரேட் ஆஃப் டாக்ஸ் ஏற்கனவே பார்த்தோம், பட் இருந்தாலும் நம்ம பார்ப்போம். ரூல் 3 அதை பொறுத்த வரைக்கும் இன்டிமேஷன் ஆஃப் காம்போசிஷன் லெவி. நம்ம எப்படி வந்து காம்போசிஷன் லெவில நம்ம இன்டிமேட் பண்றது அப்படின்னு சொன்னோம்னா, எந்த ஒரு டீலரும் ஒரு ஃபினான்சியல் இயர் ஸ்டார்ட் ஆகும் பொழுது அவர் வந்து காம்போசிஷன் லெவிக்குள்ளார உள்ள வரலாம். சார் அது மட்டும்தான் மெத்தடா, வேற மெத்தட்ல உள்ள வரவே முடியாதா அப்படின்னா தாராளமா வரலாம். இன்னொரு மெத்தட் பாத்தீங்கன்னா ஜிஎஸ்டி லைசன்ஸ் எடுக்கும் போதே டைரக்டா லைசன்ஸ் எடுக்கும்போது காம்போசிஷன் டீலராக பதிவு பண்ண முடியும். இந்த 2 மெத்தடை தவிர அவரால் வந்து காம்போசிஷன் டீலருக்குள்ளார உள்ள வர முடியாது. அது உள்ள வரும்பொழுது இந்த பழைய கண்டிஷன்ஸ் எல்லாம் அவருக்கு பொருந்தும், அது எல்லாமே பார்க்கணும். அப்போ ஏற்கனவே எக்ஸிஸ்டிங் டீலர் உள்ள வரணும் அப்படின்னா ஏப்ரல் மாசம் 1ஆம் தேதியில இருந்து வரலாம். மார்ச் மாசம் அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகும். இப்போ ஓப்பன்ல இருக்கு, லைவ்ல இருக்கு. இப்ப யாராவது காம்போசிஷன் டீலருக்கு நீங்க மாறணும் அப்படின்னா தாராளமா நீங்க வந்து மாறிடலாம். 1ஆம் தேதியில இருந்து அப்ளிகபிள் ஆகும். வெளியில வர்றது அது இன்னொரு செக்ஷன்ல வந்து இப்படி இருந்தாலும் சொல்லிடலாம். எப்ப வெளியில வரலாம் அப்படின்னா எப்ப வேணாலும் வெளியில வரலாம். ஒரு டீலர் வாலண்டியரா அவரே வந்து எனி டைம் டியூரிங் தி பிசினஸ் அவர் எப்ப வேணாலும் வெளியில வரலாம். அல்லது எக்ஸீட் ஆகுறாரு, லிமிட் எக்ஸீட் ஆகுறாரு அப்படின்னா கண்டிப்பா அவர் வந்து இமீடியட்டா வெளியில வரணும்.
ஸோ இது வந்து காம்போசிஷன் ஸ்கீம் மட்டும் வெளியில வர்றது. உள்ள போறதுன்னா ரெண்டே டைப். ஒன்னு டியூரிங் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆர்எல்ஸ் இது எண்ட் ஆஃப் தி ஸ்டார்டிங் ஆஃப் தி ஃபினான்ஷியல் இயர் ஏப்ரல் மாசத்துல இருந்து வரும். ஸோ அப்படி வரும்பொழுது அவருக்கு வேற என்ன கண்டிஷன்ஸ் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ITC 03 இது நம்ம நார்மலா யாரும் ஃபாலோ பண்றது இல்லை, செக்ஷன்ல இருக்கு, நம்ம தெரிஞ்சுப்போம். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எனி டீலர் ஆல்ரெடி வந்து ரெகுலர் டீலரா இருக்காரு, இப்ப அவர் காம்போசிஷன் டீலரா மாற போறாரு. அப்படி காம்போசிஷன் டீலரா மாறுறாரு அப்படின்னா அந்த காம்போசிஷன் டீலரா மாறும் பட்சத்துல ஏற்கனவே ரெகுலர் டீலரா இருக்கும்போது அவருக்கு என்னென்னலாம் ITC இருக்குதோ அதுலயும் ITC ஹெல்டிங் ஸ்டாக்ங்கிறதா சொல்றாங்க. நம்ம என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம் அப்படின்னா க்ளோசிங் ஸ்டாக், தட் மீன்ஸ் க்ளோசிங் ITC என்ன இருக்குதோ அதை ரிவர்ஸ் பண்றோம். க்ளோசிங் ITC ரிவர்ஸ் பண்ண சொல்லிங்க, அவங்க க்ளோசிங் ஸ்டாக்ல இருக்கக்கூடிய ITC ரிவர்ஸ் பண்ணணும்னு சொல்றாங்க. ITC 03 அப்படிங்கிற ஃபார்மை யூஸ் பண்ணி நீங்க வந்து ரிவர்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறத அதுல சொல்லப்பட்ட விஷயம். சார் இப்போ வந்து அந்த ITC 03 ஃபார்ம் நம்ம வந்து ஒரு டீலர் வந்து ரெகுலர் டீலரா இருக்காரு, ரெகுலர் டீலரா March 31 வரைக்கும் இருக்காரு, ஏப்ரல் 1 இருந்து காம்போசிஷன் ஸ்கீம் போறாரு அப்படின்னா March 31 வரைக்கும் அவர் ஏற்கனவே பர்ச்சேஸ் பண்ணதுக்கு எல்லாத்துக்கும் இன்புட் எடுத்து வச்சிருப்பாரு. அந்த இன்புட் எடுத்தது மாசம் மாசம் டாக்ஸுக்காக அவுட்புட்ல அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வந்திருப்பாரு. அது போக பேலன்ஸ் ITCங்கிறது ஒரு பாயிண்ட் இருக்கு. பட் பேலன்ஸ் ITCயை மட்டும் ரிவர்ஸ் பண்ண சொல்லுங்க, அவருடைய க்ளோசிங் ஸ்டாக் அன்னைக்கு என்ன இருக்குதோ அந்த க்ளோசிங் ஸ்டாக்ல இருக்கக்கூடிய இன்புட் அதை கால்குலேஷன் பண்ணி ரிவர்ஸ் பண்ணணும். அப்படி பார்த்தா நம்ம எல்லாருமே எக்ஸ்ட்ராவா கட்ட வேண்டியது வரும். பட் இருந்தாலும் அட்லீஸ்ட் நம்ம என்ன பண்றோம்னா ப்ராக்டிக்கலா நமக்கு தகுந்த மாதிரி அதை மாத்திக்கிறோம். அந்த ரூல என்ன பண்றோம் அப்படின்னா ரெகுலர் டீலர் காம்போசிஷன் டீலரா இருக்கும்போது அவருக்கு அந்த கடைசி மாசம் March 31 அன்னைக்கு இருக்கக்கூடிய ITCயை நம்ம நார்மலா 3Pல அப்படியே போட்டு ரிவர்சல் பண்ணிடுறோம். அதாவது என்ஷூர் தட் எண்ட் ஆஃப் தி அந்த பர்டிகுலர் ரெகுலர் பீரியட்ல அவருக்கு வந்து க்ளோசிங் ஸ்டாக் மீன்ஸ் ITC எதுவும் இல்லை அப்படிங்கிற மாதிரி நம்ம கிரியேட் பண்ணிடுறோம். பட் ஆக்சுவல் ஸ்பீக்கிங் க்ளோசிங் ஸ்டாக்னுடைய இன்புட்டுக்கு தான் நம்ம ரிவர்சல் கொடுக்கணும். அதுக்கு தனியா ஃபார்ம் இருக்கு, தட் இஸ் ITC 03ங்கிற ஃபார்ம் யூஸ் பண்ணணும்னு சொல்றாங்க. ஸோ இதை வந்து இன்டிமேஷன் பண்ணும்போது நம்ம வந்து புதுசா உள்ள வரும்போது செய்ய வேண்டிய வேலை. அடுத்தது ரூல் 4 எஃபெக்டிவ் டேட் ஆஃப் காம்போசிஷன் லெவி. அதை பொறுத்த வரைக்கும் GST வந்த புதுசுல அப்பாயிண்டட் டேட் வரும்பொழுதே யார் யாரெல்லாம் காம்போசிஷன்ல வரணும் அப்படின்னு கேட்டுட்டாங்க, அவங்கெல்லாம் வரலாம். அப்புறம் ஃபர்ஸ்ட் டேட் ஆஃப் ஏப்ரல் அல்லது ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபிக்ஸ் பண்ணும்போது ரெஜிஸ்ட்ரேஷன்ல எடுக்கக்கூடிய டேட்டு காம்போசிஷன் டீலருடைய டேட், அந்த டேட்டை வந்து சார். அடுத்தது வந்து திரும்பவும் கண்டிஷன்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ஃபார் காம்போசிஷன் லெவி. இது நம்ம ஏற்கனவே பார்த்தது தான். காம்போசிஷன் லெவியில இருக்கக்கூடிய டீலர்ஸ்க்கு என்னென்னலாம் கண்டிஷன்ஸ் இருக்கு அப்படின்னா அந்த செக்ஷன்ல சொல்லப்பட்ட அதே செக்ஷன் 10 சப்செக்ஷன் 2ல சொல்லப்பட்ட அதே விஷயங்களை தான் நம்ம திரும்பவும் வந்து பார்க்குறோம். அதை பார்க்கும் பொழுது நமக்கு வந்து நான் டாக்ஸபிள் கேஷ் டாக்ஸபிள் பர்சனா இருக்கக்கூடாதுன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் டர்ன் ஓவர், மேனுஃபேக்சரிங் அந்த பர்டிகுலர் குட்ஸ், இதெல்லாம் வந்து அவங்க நார்மலா ஜென்ரலா நமக்கு வந்து இந்த டாக்ஸபிள் பர்சன்ல இந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் நமக்கு சொல்றாங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா வேலிடிட்டி ஆஃப் காம்போசிஷன் லெவி அப்படிங்கிறது நம்ம அடுத்தது ரூல் நம்பர் 6. ரூல் நம்பர் 6ல நமக்கு வேலிடிட்டி காம்போசிஷன் டீலர். இப்போ இந்த காம்போசிஷன் டீலர் ஒன்ஸ் உள்ளுக்குள்ளார வந்துட்டாரு, அவர் எவ்வளவு நாள் இருக்கணுமோ இருக்கிறாரு, அவர் எப்ப வேண்டாம்னு நினைக்கிறாரோ அப்ப வெளியில போறாரு. அப்படி வெளியில போகும்போது அவருக்கு கொடுக்கப்பட்ட ஃபார்ம் CMP 04ங்கிறதுல அவரு வெளியில போகலாம். அதை போய் நம்ம வித்ட்ராவல் ஃபார்ம் தான் சொல்ல வரோம், நம்ம காம்போசிஷன் ஸ்கீம் விட்டு வெளியில வருது. சார் இது நார்மலா வாலண்டியரா நீங்க எப்ப நினைக்கிறீங்களோ அப்ப வெளியில வந்துடலாம் சார். அப்போ அது இல்லாம வேற எந்த டைம்ல நம்ம வெளியில வர வேண்டியது இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா எப்பவெல்லாம் அந்த டீலர் வந்து அந்த பர்டிகுலர் டர்ன் ஒரு லிமிட்டை கிராஸ் பண்றாரோ அப்ப கண்டிப்பாக அவர் வித்ட்ரா பண்ணிக்கணும். வித்தின் 7 daysல அவர் இன்எலிஜிபிளா ஆகுறாரு அப்படின்னா கண்டிப்பாக வித்ட்ரா பண்ணிக்கணும் சார். அப்போ எப்படி டாக்ஸ் கால்குலேட் பண்றது, இதை பத்தி செக்ஷன்ல ரொம்ப கிளியரா அப்படி சொல்லல, பட் இருந்தாலும் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒரு டீலர் 1,49,55,000 ரூபாய் இன்னைக்கு வந்து முடிச்சிடறாரு. இன்னைக்கு லாஸ்ட் டேட் வச்சுக்கோங்க சார். இன்னைக்கு மார்ச் மாசம், இன்னைக்கு வந்து 1,49,50,000 ரூபாய் அவர் வந்து இன்னைக்கு சேல்ஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு 50,000 ரூபாய் சேல்ஸ் போட்டாரு அப்படின்னா அவர் வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து அவர் காம்போசிஷன் லெவி லிமிட்டை தாண்டாருன்னு அர்த்தம். அப்போ இப்போ எந்த பில் அவர் டிஸ்குவாலிஃபை பண்ணதோ நல்லா புரிஞ்சுக்கிறோம். இன்னைக்கு தேதிக்கு 1,49,50,000 ரூபாய் இன்னைக்கு முடிஞ்சிச்சு. நாளைக்கு காலையில வந்து ஒரு பில்லு போடுறாரு 10,000, செகண்ட் பில் போடுறாரு இன்னொரு 10,000, அப்போ தேர்ட் பில் ரவுண்டா 50,000 போடுறாரு. அப்போ நாளைக்கு காலையில வரும்போது அவரோட டர்ன் ஓவர் ஃபர்ஸ்ட் 2 பில்லுக்கு டர்ன் ஓவர் 45 பண்ணீங்கன்னா
1,49,70,000 வந்துருச்சு. பட் வேற தேர்ட் பில் அதுதான் 50,000 அதனோட வேல்யூ. அந்த தேர்ட் பில் போடும் பொழுது 1,50,00,000 கிராஸ் பண்றாரு. எந்த பர்டிகுலர் இன்வாய்ஸ் அவரை டிஸ்குவாலிஃபை பண்ணுதோ அந்த இன்வாய்ஸ்ல இருந்தே he has to charge the regular tax. அதுதான் இந்த இடத்துல பார்க்க வேண்டியது. 1,50,00,000 தாண்டாரோ எந்த பில், எந்த இன்வாய்ஸ், எந்த சேல் இன்வாய்ஸ் அவரை டிஸ்குவாலிஃபை பண்ணுதோ அதுல இருந்து அவர் ரெகுலர் இன்வாய்ஸ்க்கு மாறிடணும். இமிடியேட்டா அவர் வந்து அந்த காம்போசிஷன் ஸ்கீம் விட்டு வெளியில வந்துடணும். வித்ட்ராவல் லெட்டர் ஆன்லைன்ல இது கொடுத்துடணும். கொடுத்துட்டு அவர் ஆட்டோமேட்டிக்கா வெளியில வந்துடணும். வெளியில வந்துட்டு ரெகுலர் இன்வாய்ஸஸ் போட ஆரம்பிச்சிடணும். சார் அப்படி ரெகுலர் இன்வாய்ஸஸ் போட ஆரம்பிச்சிடறாரு அப்படின்னா அவருக்கு இன்புட்லாம் அலௌடா இல்லையா அப்படின்னா இது தனியா நமக்கு செக்ஷன் 18ல இன்புட் அண்டர் ஸ்பெஷல் சர்க்கம்ஸ்டன்சஸ்ங்கிறது ஒரு பாயிண்ட்ல கொடுத்துருக்காங்க. பட் இருந்தாலும் ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷனுக்காக நம்ம சொல்லிடுவோம். ஸோ இந்த மாதிரி டீலர் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த கேஸ்ல இந்த இடத்துல நம்ம சொல்லிடுவோம். என்ன சொல்றோம் அப்படின்னா எனி டீலர் வித்ட்ராவல் பண்ணி வெளியில வந்துட்டாரு அப்படின்னா, ரெகுலருக்கு வந்துட்டாரு அப்படின்னா அவருக்கு ஐடிசி 01ங்கிறது ஒரு ஃபார்ம். சார் இது வந்து இந்த செக்ஷன்ல தேடினா இருக்காது, இந்த ரூல்ஸ்ல தேடினாலும் இருக்காது. செக்ஷன் 18, 19, 20 அந்த ஸ்பெஷல் சர்க்கம்ஸ்டன்சஸ்ல பார்க்கணும். பட் இந்த இடத்துல ரிலேட் பண்ணிடுறேன். ஏன்னா இப்ப நீங்க இந்த மந்த் எண்ட்லயோ அல்லது அடுத்த மந்த்லயோ எண்ட்லயோ காம்போசிஷன் விட்டு வெளியில வரக்கூடிய டீலர் இருக்கலாம். அப்படி இருக்கும் பொழுது காம்போசிஷன் டீலர் என்னைக்கு வெளியில வராரோ வெளியில வந்ததுல இருந்து 30 நாளுக்குள்ளார இன்புட் குட்ஸ் ஹெல்ட் இன் ஸ்டாக் எவ்வளவு ஸ்டாக் வச்சிருக்காரோ அதுல இன்புட் எவ்வளவு இருக்கிறோ அது லாஸ்ட் 1 ஃபினான்ஷியல் இயர் அதுல இருக்கக்கூடிய பர்ச்சேஸ் பண்ண ஐட்டத்துக்கு அவர் ஐடிசி 01ங்கிற ஃபார்மை ஃபில்அப் பண்ணி அது மூலியமா அவர் இன்புட் எடுத்துக்கலாம் அப்படிங்கிறத சொல்றாங்க. ஸோ அதை பண்ணலாம். ஸோ இன்கேஸ் அந்த ஆபீசர் நோட்டீஸ் கொடுக்குறாரு, உங்களோட டர்ன் ஓவர் டிஃபரன்ஸ் இருக்கு அல்லது வந்து உங்களுடைய இன்ட்ரெஸ்ட் ரேட் சப்ளை பண்ணிருக்கீங்க, நீங்க மேனுஃபேக்சரர் ஆஃப் ஐஸ்கிரீமா இருக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி யூ ஆர் இன்எலிஜிபிள் டு கண்டினியூ டு காம்போசிஷன் ஸ்கீம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காரு அப்படின்னா இமீடியட்டா நீங்க வந்து அதுக்கு ஒரு ரிப்ளை கொடுக்கணும். அல்லது ரிப்ளை எதுவுமே கொடுக்காம விட்டுட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களை வந்து அவர் வந்து பதில் கொடுக்காம விட்டாவும் நம்ம வந்து உங்களோட டிஸ்குவாலிஃபை பண்ணி அவர் வந்து உங்களை ரெகுலரா மாத்தி விடுவார். அது ஒண்ணு. சார் இதெல்லாமே இன்டர்பிரிட்டேஷன் தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். ஏன்னா செக்ஷன்ல வந்து ரொம்ப டீப்பா இருக்காது, ரூல்ஸ்ல டீப்பா இருக்காது. இன்டர்பிரிட்டேஷன் தான் இந்த பாயிண்ட் தான். அடுத்து இன்னொரு பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரே டீலர் ஒரே ஸ்டேட்டுக்குள்ளார காம்போசிஷன் டீலராகவும் பிளஸ் ரெகுலர் டீலராகவும் இருக்க முடியுமா? ஒரே ஜிஎஸ்டி நம்பர், மீன்ஸ் ஒரு பேன் நம்பர்ல இது ரெண்டுமே இருக்க முடியுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டுமே ஒட்டுக்கா இருக்கவே முடியாது. ஒரு இடத்துல ரெகுலரா ஃபர்ஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன், ஒரு டீலர் காம்போசிஷன் டீலரா ஒரு ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்க, ஜிஎஸ்டி நம்பர் அலாட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா வந்து பின்னாடியே வந்து இன்னொரு ஜிஎஸ்டி நம்பர், அதே பேன் நம்பருக்கு இன்னொரு ஜிஎஸ்டி நம்பர் எடுக்கிறீங்க. அந்த ஜிஎஸ்டி நம்பர் வந்து ரெகுலரா எடுத்தீங்க அப்படின்னா ரெகுலரா அலாட் பண்ணிடுவாங்க. அலாட் பண்ணி முடிச்ச உடனே என்ன பண்ணிடுவாங்கன்னு பாத்தீங்கன்னா அந்த காம்போசிஷன் ஸ்கீமையும் ரெகுலரா மாத்தி விட்டுருவாங்க. ஆஃபீஸ்லேயே வித்ட்ரா பண்ணி மாத்தி விட்டுருவாங்க. ஸோ ஒரே டீலர் போத் ரெகுலர் அண்ட் காம்போசிஷனா இருக்க முடியாது, போத் இன் சேம் ஸ்டேட் அண்ட் ஆல்சோ இன் மல்டிபிள் ஸ்டேட். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஆல் இண்டியா டர்ன் ஓவர் பேசிஸ்னா இந்த 1.5 crores சொல்றோம், ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் கிடையாது. கர்நாடகால இதே சேம் பேன் நம்பர்ல நீங்க காம்போசிஷன் டீலர் இருக்கிறீங்க அப்படின்னா தமிழ்நாட்டிலும் நீங்க இதே பேன் நம்பர்ல காம்போசிஷன் டீலரை அப்ளை பண்ணிக்கலாம். பட் ரெண்டையும் சேர்த்து போத் கர்நாடகா அண்ட் தமிழ்நாடு ரெண்டு பேருடைய டர்ன் ஓவரும் சேர்ந்து 1.5 crores மேல போகக்கூடாது. போச்சு அப்படின்னா நீங்க டிஸ்குவாலிஃபை ஆயிருக்கீங்க காம்போசிஷன் டீலருக்கு. திரும்ப நீங்க ரெண்டுலயுமே காம்போசிஷன் டீலர்ல இருந்து ரெகுலருக்கு ரெண்டு பக்கமும் மாற வேண்டியது இருக்கும். ரெண்டு பக்கமும் நீங்க வந்து ரெகுலர்ல தான் ஃபைல் பண்ண ஆரம்பிக்கணும். ஸோ இது வந்து அதனுடைய இன்டர்பிரிட்டேஷன் தான் ஆகும். ஸோ இதுக்கப்புறம் ரூல் நம்பர் 7ல நமக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா திரும்ப ரேட் ஆஃப் டேக்ஸ் தான். ரேட் ஆஃப் டேக்ஸை பத்தி நமக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுல 1% அண்ட் 5% அப்படின்னு. இந்த 1ங்கிறது 0.5% CGST, 0.5% SGST. Similarly, for 5%, for the 2.5% CGST, 2.5% SGST. 2000 அதாவது நமக்கு ரிட்டர்ன்ஸ் ஃபைலிங் பத்தி இதுல கொஞ்சம் பார்த்துருவோம். ரிட்டர்ன்ஸ் தனியா அந்த செக்ஷன்ல வருதுங்க. பட் இருந்தாலும் காம்போசிஷன் டீலர் நம்ம கன்டினியூ பண்றதுனால காம்போசிஷன் டீலரை பத்தி இன்னும் கொஞ்சம் பார்த்துருவோம். ஸோ அதுல என்ன விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுல காம்போசிஷன் டீலரை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் 2 வருஷத்துக்கு 1718 அண்ட் 1818 ஸோ என்னென்ன சேஞ்சஸ் வந்துச்சு அந்த செக்ஷன்ஸ்ல, அந்த ஜிஎஸ்டி ரிட்டர்ன்ஸ்ல என்ன சேஞ்சஸ் வந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஒவ்வொரு குவார்டருக்கு ஃபைல் பண்ணோம். 2017, 18, 18, 19 2 வருஷத்துக்குமே நம்ம என்ன ஃபைல் பண்ணோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜிஎஸ்டிஆர் 4 ரிட்டர்ன் தான் எவ்ரி குவார்டர் ஃபைல் பண்ணோம். ஜிஎஸ்டிஆர் 4. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா எவ்ரி இயர்னுடைய எண்ட்ல நமக்கு ஜிஎஸ்டிஆர்
9A அப்படிங்கிறது ஆனுவல் ரிட்டர்னா ஃபைல் பண்ண சொன்னாங்க. பட் ஃபார் 1718 அண்ட் 1819 2 வருஷத்துக்குமே இட் இஸ் ஆப்ஷனல், நோ கம்பல்சரி. இது ரெண்டும் ஃபைல் பண்ணியே ஆகணுமான கிடையாது, தேவையில்லை. பட் 1920 இருந்து 1718 1819 ரெண்டுக்குமே குவார்டர்லி ரிட்டர்ன் GSTR 4, தென் இயர்லி ரிட்டர்ன் GSTR 9A. 9A இஸ் ஆப்ஷனல், நாட் கம்பல்சரி. பட் GSTR 4 கம்பல்சரி. அதுக்கு லேட் ஃபீஸ், இன்ட்ரெஸ்ட் எல்லாமே வந்து 1920 இருந்து ஜிஎஸ்டி 1920 GSTR சாரி இயர் 1920 இருந்து நமக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, எவ்ரி குவார்டர் நம்ம ஃபைல் பண்றது CMP 08 அப்படிங்கறது ஃபைல் பண்ணுவோம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இயர் எண்ட்ல ஆனுவல் ரிட்டர்ன் GSTR 4 அப்படிங்கிற ஆனுவல் ரிட்டர்ன் கம்பல்சரியா ஃபைல் பண்ணுவோம். இதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் 2 வருஷத்துக்கு மட்டும் தான் எக்ஸம்ஷன். 1920 இருந்து ஒவ்வொரு வருஷத்துக்கும் GSTR 4ங்கிறது கம்பல்சரி. டியூ டேட் ஆல்மோஸ்ட் எல்லாத்துக்கும் தெரியும், பட் இருந்தாலும் சொல்லிடுறேன். டியூ டேட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு GSTR 4க்கு அந்தந்த குவார்டர் முடிஞ்சோடனே வர்ற 18th, CMP 08க்கும் அதே தான். ஆனுவல் ரிட்டர்ன் பொறுத்த வரைக்கும் அந்த ஃபினான்ஷியல் இயர் முடிஞ்சு வர ஏப்ரல் 30th லாஸ்ட் டேட். இதுதான் வந்து நமக்கு நார்மலா இருக்கக்கூடிய டியூ டேட்ஸ் அந்த ரிட்டர்ன்ஸ் உடைய GSTR 4. GSTR 4 வந்து நீங்க ஃபைல் கம்பல்சரியா பண்ணியே ஆகும். பண்ணாம விட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து உங்களுக்கு ஜிஎஸ்டியில அதுக்கு உண்டான லேட் ஃபீஸ் கட்ட வேண்டியது. சரி, இப்போ ஒரு கொஸ்டின் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எனக்கு நேற்று ஒரு நோட்டீஸ் வந்திருக்கு. என்ன ஒரு நோட்டீஸ் வந்திருக்கு அப்படின்னா, ஒரு கிளைண்ட்டுக்கு அந்த GSTR 4 வந்து நீங்க ஃபைல் பண்ணவே இல்லை 1920 அப்படின்னு சொல்லி ஒரு நோட்டீஸ் வந்திருக்கு. அதுக்கு இமிடியட்டா ஃபைல் பண்ணுங்க, இல்லைன்னா லேட் ஃபீஸ் பணம் கட்டுங்க, 10,000 கட்டி ஃபைல் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஒரு நோட்டீஸ் வந்துருந்துச்சு. இது ஒரு பக்கம். அடுத்தது இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா, இன்னொரு வெளியில இருந்து இன்னொரு டாக்ஸ் ப்ராக்டிஸ் நம்ம ஒரு ஃப்ரெண்ட் ஒருத்தர் கொண்டு வந்திருந்தாரு. கொண்டு வந்துட்டு என்ன சொன்னாருன்னா, சார் எனக்கு இது மாதிரி CMP 0 காம்போசன்ட் இயருக்கு நோட்டீஸ் வந்திருக்கு. CMP 08 லேட்டா ஃபைல் பண்ணதுக்கு ஒவ்வொரு மாசத்துக்கும் அந்த ஒவ்வொரு குவார்டருக்கும் லேட் ஃபீஸ் போட்டு ஃபைல் பண்ண லேட் ஃபீஸ் போட்டு இப்போ வந்து எனக்கு நோட்டீஸ் வந்திருக்கு சார், லேட் ஃபீஸ் கட்டணுமா தேவையில்லையா அப்படிங்கிறதுக்காக ஒரு கன்சல்டிங்காக வந்திருந்தாங்க. ஸோ 2 விஷயம் நமக்கு அடுத்த நம்ம எல்லாமே சின்ன குரூப் டிஸ்கஷன் மாதிரி பண்ணுவோம். சார், ஒன்று GSTR 4க்கு லேட் ஃபீஸ் வருமா வராதா, எவ்வளோ வரும் மேக்ஸிமம். அதே மாதிரி அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா CMP 08 லேட்டா ஃபைல் பண்ணோம்னா அதுக்கு லேட் ஃபீஸ் உண்டா இல்லையா. பட் ரெண்டாவது இன்ட்ரெஸ்ட் பாயிண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் லேட்டா CMP 08 லேட்டா ஃபைல் பண்ணா இன்ட்ரெஸ்ட் அதுக்கு வந்து சரி அந்த மந்த்லி குவார்டர்லி ரிட்டர்ன்ஸ்க்கு லேட் ஃபீஸ் உண்டா இல்லையா அப்படிங்கிற பாயிண்ட், இது ரெண்டும் நம்ம டிஸ்கஸ் பண்ண வேண்டியது. ஸோ இது இல்லாம இப்ப நோட்டீசஸ் நமக்கு வரக்கூடிய நோட்டீசஸ் அண்ட் சர்க்குலர்ஸ்ல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்க வேண்டியது இருக்கு. ஏன்னா ஒரு டீலருக்கு வந்து ரெண்டு டீலருக்கு காம்போசிஷன் டீலர்ல நான் வந்து அப்பீல் ஃபைல் பண்ணி வச்சிருக்கேன். அப்பீல் ஃபைல் பண்ணி நீங்க வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு மேலாச்சு. இன்னும் வந்து அப்பீல் வந்து இன்னும் ஒரு ஹியரிங்கோட முடிஞ்சு அப்படின்னு நான் எதுவுமே ப்ராசஸ் ஆகாம. ஒரு டீலர் என்ன பண்ணாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, காம்போசிஷன் டீலர் அவர் வருஷம் ஃபுல்லா காம்போசிஷன் டீலரா இருந்தாரு. கரெக்டா வந்து என்ன பண்ணாருன்னா, மார்ச் 31 அன்னைக்கு போய் அவர் வந்து காம்போசிஷன் டீலரை வித்ட்ரா பண்றாரு. வித்ட்ரா பண்ணிட்டு அந்த மார்ச் 31 ஒரு நாள் மட்டும் இருக்கு. அந்த ஒரு நாளுக்கு வந்து அவர் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, GSTR 3B அண்ட் GSTR 1 ஃபைல் பண்ணிடுறாரு. சார், இது எல்லாருமே இது மாதிரி யாராவது வித்ட்ரா பண்ணீங்கன்னா 31st அன்னைக்கு வித்ட்ரா பண்ணும்போது கண்டிப்பா நோட் பண்ணீங்க. வித்ட்ரால் டேட் 31st வந்துருச்சு அப்படின்னா அந்த ஒரு நாளைக்கு ஒரு 3Bயும் GSTR 1 கூட ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நம்ம தான் காம்போசிஷன் டீலர் விட்டு வெளில வந்துட்டோம்ல, ஏப்ரல் இருந்து தானே அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காதீங்க. அந்த மாதிரி 1 டே 30ஆம் 31ஆம் ஒரு நாளைக்கு வித்ட்ரா பண்ணீங்கன்னா அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல ஒரு நாளுக்கு கூட GSTR 1 3B வருது. அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல கேர்ஃபுல்லா பாருங்க. அதே மாதிரி வித்ட்ரா பண்ணிட்டு ஏப்ரல் மாசத்துக்கு வந்து நம்ம ரெகுலர் ரிட்டர்ன் தானே மார்ச்ல சொல்லி காம்போசிஷன் டீலருடைய கடைசி குவார்டரையும் ஆனுவல் ரிட்டர்னையும் நம்ம ஃபைல் பண்ணாம விட்டுறாதீங்க. அது ஒரு முக்கியமான விஷயம். சில டீலர் நடுவுல வித்ட்ரா பண்ணுவாங்க. அதாவது ஒரு 2 குவார்டர் முடிஞ்சோடனே சார் இது காம்போசிஷன் டீலர் சரி வரல, நான் ரெகுலருக்கு வந்துக்கிறேன் அப்படின்னு வெளியில வந்துருவாங்க. அந்த மாதிரி ரெகுலருக்கு வரும்போது நம்ம ஃபர்ஸ்ட் 2 குவார்டருக்கு வந்து நம்ம வந்து இது ஃபைல் பண்ணிருக்கோம், நார்மலா ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ணிட்டு வச்சிருக்கோம். ஆனா அவர் வந்து ரெகுலர் டீலர்னு நினைச்சிட்டு இயர் எண்ட்ல அவருடைய ஆனுவல் ரிட்டர்ன் GSTR 4 ஃபைல் பண்ணாம விட்டுருவோம். ஸோ அந்த மாதிரி காம்ப்ளிகேஷன்ஸ் சார். ஸோ இந்த கேஸ்ல இருக்குங்க, இந்த கேஸ்ல அந்த கடைசி ஒரு நாள் 31 அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அவரு வித்ட்ரா பண்ணிட்டாரு. அந்த ஒரு நாளைக்கு GSTR 1 3B ஃபைல் பண்ணியிருக்காரு, நில் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணிட்டாரு. இந்த ஆபீசர் ஸ்க்ரூட்டனி ஆஃப் ரிட்டர்ன்ஸ் அப்படிங்கிறது பண்ணிட்டு அந்த பினான்சியல் இயர் ஃபுல்லா அவர் என்ன உள்ள போய் பாக்குறாருன்னா 3B பாக்குறாரு, GSTR 1 பாக்குறாரு. ஒரே ஒரு மாசம் தான்.
இந்த ஒரு மாசத்துக்கு அது ஒரு நாளைக்கு. இந்த ஒரு நாளைக்கு அவர் வந்து நெல் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணிக்கிறத வச்சு இந்த ஆபீசர் என்ன சொல்றாரு, 2A இந்த டீலருக்கு 32 லட்சம் ரூபாய் பர்ச்சேஸ் இருக்கு. வேற அவர் ஜிஎஸ்டிஆர் 1 3Bயும் ஒரு வருஷம் பூரா நெல் ரிட்டர்ன் காமிச்சிருக்காரு. ஸோ என்டையர் 32 lakhs வந்து நான் வந்து பர்ச்சேஸ் வேல்யூ அதுக்கு 10% ஆட் பண்ணி அதுக்கு அந்த பர்டிகுலர் 2A இருக்கக்கூடிய ஹையஸ்ட் ரேட் ஆஃப் டாக்ஸ் 18%. அந்த 18% போட்டு நான் அப்படியே வந்து டாக்ஸா ப்ரொபோசல் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லி ப்ரொபோஸ் பண்ணிட்டாரு. நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க. நோட்டீஸ்க்கு எந்த பதிலும் கொடுக்கல. ஆர்டர் போச்சுன்னா ஆர்டர் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா அப்பீலுக்கு வந்து அப்பீல்ல போய் நிக்குது. இன்னும் கேஸ் வந்து இன்னும் டிசைட் ஆகல. இது ஒரு பாயிண்ட். இன்னொரு பாயிண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா காம்போசிஷன் டீலர் இருக்கக்கூடிய மேஜர் இஷ்யூ பர்ச்சேஸுக்கும் சேல்ஸுக்குமான டிஃபரன்ஸ் நீங்க நேற்று ப்ரொபோஸ்னேட்டா வந்து பார்க்காம இருக்கிறது. ஸோ எவ்வளவு பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க, எவ்வளவு சேல் பண்ணியிருக்காங்க, இதை கண்டிப்பா நீங்க வெரிஃபை பண்ணணும். நம்ம டீலர் வந்து பர்ச்சேஸ் பில்லே கொடுக்க மாட்டாரு. ஏன்னா நமக்கு பர்ச்சேஸ் பில்லும் ரெக்குயர்மெண்ட் இல்லை. ஏன்னா காம்போசிஷன் டீலரை பொறுத்த வரைக்கும் இன்புட்டே இல்லைங்கிறதுனால நம்ம என்ன பண்றோம், அவரா சேல்ஸ்ன்னு எவ்வளவு சொல்றாரோ அது வேல்யூ போடுறீங்க, அல்லது அவரோட பேங்க் ஸ்டேட்மெண்ட்ல இருந்து எவ்வளவு இருக்குதுங்கிறத பார்த்து வேல்யூ போடுறீங்க. ஆனா பர்ச்சேஸுக்கு வந்து இருக்கக்கூடியதுக்கும் சேல்ஸ்க்கும் மேட்சிங்காவே எல்லாமே இருக்குது. ஒரு டீலருக்கு இந்த மாதிரி ஒரு 4-5 கேஸ் வந்துருச்சு. ஒரு டீலருக்கு என்னாச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா பர்ச்சேஸ் வேல்யூ அப்படின்னு சொல்லிட்டு இதே மாதிரி ஒரு 50 lakhs டர்ன் ஓவர், பர்ச்சேஸ் டர்ன் ஓவர் 50 lakhs, சேல்ஸ் டர்ன் ஓவர் 12 lakhs தான் போட்டிருக்காங்க. டிஃபரன்ஸ் இருக்கிறதுக்கு வந்து நான் வந்து டாக்ஸ் ப்ரொபோஸ் பண்றேன். அதாவது சேல்ஸ் சப்ரஷன், பர்ச்சேஸ் 50 lakhs, சேல்ஸ் 12 lakhs, மீதி இருக்கக்கூடிய 38 lakhs வந்து நான் சேல்ஸ் ப்ரொபோஸ் பண்ணி சேலா ப்ரொபோஸ் பண்ணி அதுக்கு முன்னாடி டாக்ஸ் போடுறேன் அப்படின்னு சொல்லி சேலா ப்ரொபோஸும் பண்ணிட்டு சப்ரஷன் ஆஃப் டர்ன் ஓவர்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாங்கன்னா ரெகுலர் டீலருக்கு போடுற மாதிரி 18% டாக்ஸ். அவர் டீல் பண்ணக்கூடிய ஐட்டம் வந்து 18%. அதனால 18% வந்து டாக்ஸை போட்டு ப்ரொபோஸ் பண்ணி ஆர்டரே போட்டாங்க. இப்போ இந்த நோட்டீஸ் ரிப்ளை கொடுக்காதனால ஆர்டர் 18% கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இப்போ அப்பீல்ல போய் நிக்குதுங்க. அப்பீல்ல போய் என்ன பண்ண முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 18% வராது, 1% தான் வரும் அப்படின்னு சொல்லணும். ஆர் அதர்வைஸ் இந்த டீலருக்கு 50 lakhs பர்ச்சேஸ் டர்ன் ஓவர், சேல் வேல்யூ 12 lakhs அப்படின்னா பேலன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா க்ளோசிங் ஸ்டாக் இருக்கு. P&L ட்ரேடிங் P&L அக்கௌண்ட்ல ப்ராப்பரா ரெக்கார்ட் பண்ணி P&L அக்கௌண்ட்ல ட்ரேடிங் அக்கௌண்ட்ல க்ளோசிங் ஸ்டாக்கா இப்போ கால்குலேஷன் படி 38 lakhs பிளஸ் ப்ராஃபிட் இதெல்லாம் மார்ஜின் தான் போடுங்க. அட்லீஸ்ட் ஒரு 40 lakhs ஆகுது அவருக்கு வந்து க்ளோசிங் ஸ்டாக் வேல்யூ இருக்கும். இது இருந்துச்சுன்னா ரிப்ளை கொடுத்துருந்தாருன்னா பிரச்சனை இல்லை. நம்மள எல்லா பிரச்சனையும் ரிப்ளை ப்ராப்பரா கொடுத்தாரு, அது ஒண்ணு. சார் இது வந்து இந்த சப்ஜெக்டோட சேர்த்து இன்னும் ஒரே ஒரு சப்ஜெக்ட் இன்னைக்கு மீட்டிங் அட்டன் பண்ணவங்களுக்காக சார் கொஞ்சம் காம்போசிட் டீலர் விட்டு வெளியில வர்றேன், பட் இருந்தாலும் கொஞ்சம் விஷயம் தெரிஞ்சுக்கிறதுக்காக சொன்னேன். ஏன்னா இந்த மாசத்துல வந்திருக்கக்கூடிய நோட்டீசஸ் அண்ட் ஆர்டர்ஸ், ஃபைனல் ஆர்டர்ஸ், இந்த ஃபைனல் ஆர்டரை எடுத்து பார்க்கும் பொழுது நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்துட்டு இருக்கீங்க. அதை கண்டிப்பா ஆர்டர் போட்டுட்டாங்கனாலும் நீங்க பணம் கட்டுறதுக்கு முன்னாடி கரெக்டா தப்பாங்கிறத தயவுசெய்து பாருங்க. ஒரு எக்ஸ்பெஷலி ஒரு நோட்டீஸ் வந்திருக்கு. அந்த நோட்டீஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 2A versus 3B டிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு டிஃபரன்ஸ் போட்டுட்டு டிஃபரன்ஸ் 8 lakhs அப்படின்னு ஒரு வேல்யூ போட்டாங்க. 8 lakhs ரெண்டு ஈக்குவல் வாப்பா பிரிச்சு 4 lakhs and 4 lakhs, CGST 4 lakhs, SGST 4 lakhs அப்படின்னு சொல்லி போட்டு ஆர்டர் போட்டாச்சு. ஆர்டர் போட்டு பணம் கட்ட சொல்லியாச்சு. 90 days வந்துருச்சு, வந்தாச்சு. அப்பீல் ஃபைல் பண்றதுக்காக வந்தாங்க. நான் 10% கட்ட சொல்லிட்டேன். சிஜிஎஸ்டில 10%, எஸ்சிசி 10%, 40,000 கட்டியாச்சு. கட்டினதுக்கு அப்புறம் இவருடைய அப்பீல் ஃபைல் பண்றதுக்காக கிரவுண்ட்ஸ் எடுத்து உள்ள போய் செக் பண்ணி பார்க்கும் பொழுது கம்ப்ளீட்டா செக் பண்ணி பார்த்தா என்ன ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா 2A versus 3B டிஃபரன்ஸ் இருக்கு. ஆனா 2A versus 3B டிஃபரன்ஸ் எதுல இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐஜிஎஸ்டில இருக்கு. ஐஜிஎஸ்டி வந்து 8 லட்சம் ரூபாய் டிஃபரன்ஸ். ஆனா இந்த ஐஜிஎஸ்டி 8 லட்சம் ரூபாய் டிஃபரன்ஸை ஆபீசர் என்ன போட்டிருக்காரு அப்படின்னா அவரும் ப்ராப்பரா ஸ்க்ரூட்டனி பண்ணல. டோட்டல் பர்ச்சேஸ் வேல்யூ, இன்புட் வேல்யூ டிஃபரன்ஸ் எவ்வளவு, 2A versus 3B எவ்வளவு, இன்புட் 3B படி எவ்வளவு எடுத்திருக்காருங்கிறது சிஜிஎஸ்டி, எஸ்சிஎஸ்டி, ஐஜிஎஸ்டி மூணையும் கூட்டிக்கிறாரு. 2A எவ்வளவு வந்திருக்குது இன்புட்ங்கிறதையும் சிஜிஎஸ்டி, எஸ்சிஎஸ்டி, ஐஜிஎஸ்டி எல்லாத்தையும் கூட்டிக்கிறாரு. அப்படியே டிஃபரன்ஸ் போடுறாரு. டிஃபரன்ஸ் வர்ற அமௌண்ட் ரெண்டா ஈக்குவலா டிவைட் பண்ணி சிஜிஎஸ்டி, எஸ்சிஎஸ்டி போடுறாரு, ஆர்டர் போட்டாரு. இப்போ அப்பீல் போறோம். இப்போ அப்பீல் என்ன சொல்லியிருக்கேன்னா ஐஜிஎஸ்ல தான் டிஃபரன்ஸ் அப்படின்னு. ஐஜிஎஸ்டி டிஃபரன்ஸ்க்கு நம்ம 2A versus 3B சர்டிஃபிகேட் வாங்க சொல்லியிருக்கிறோம், அதெல்லாம் செப்பரேட் கேசஸ். சப்போஸ் இன் கேஸ் இந்த டிஃபரன்ஸ் 4 லட்சம் ரூபாய் இல்லாம 40,000 ரூபாய் இருக்குன்னு அசியூம் பண்ணிக்கோங்க. ஐஜிஎஸ்ல தான் டிஃபரன்ஸ் 80,000 ரூபாய், ஆர்டர் போட்டது சிஜிஎஸ்டிலையும் எஸ்சிஎஸ்டிலையும் 40,000 ரூபாய்.
இதெல்லாம் நீங்க எதையுமே பார்க்கல, ரிப்ளையும் கொடுக்கல, எதுவும் பண்ணல. ஆர்டர் போட்டாச்சு. ஆர்டர் போட்டதுக்கு அப்புறம் ஆபீசர் சொல்றாரு பணத்தை கட்டுங்கன்னு. டீலர் சொல்றாரு சரி ஏதோ ஒன்று கட்டி விடுங்க சார் வேலையை முடிச்சிடலாம் அப்படிங்கிறாரு. கண்ணை மூடிட்டு போய் ஆர்டர் போட்டதுக்காக சிஜிஎஸ்ல 40,000 எஸ்ஜிஎஸ்டி 40,000 பணத்தை கட்டிடுறீங்க. ஆர்டர் டிராப் ஆயிடுச்சு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க, டிராப் ஆகல. சிஜிஎஸ்டி எஸ்ஜிஎஸ்ல 40 கட்டி முடிச்சுட்டீங்க. ஆனா இன்னும் 1 வருஷம் கழிச்சு 2 வருஷம் கழிச்சு 74ல நோட்டீஸ் வரும். நீங்க ஐஜிஎஸ்ல இன்புட் அதிகமா எடுத்துருக்கீங்க, அதுக்கு முன்னாடி டாக்ஸ் எதுவுமே கட்டல அப்படின்னு சொல்லி ஒரு நோட்டீஸ் வரும். அன்னைக்கு நீங்க ஐஜிஎஸ்ல திரும்ப பணம் கட்ட வேண்டியது. இந்த ஆபீசர்கிட்ட போய் சொல்லுவீங்க சார் சிஜிஎஸ்லயும் எஸ்ஜிஎஸ்லயும் பணம் கட்டிட்டேன் சார், தெரியாதனமா எக்ஸ்ட்ரா கட்டிட்டேன் சார். அன்னைக்கு நீங்க ஆர்டர் போட்டீங்க சார், அன்னைக்கு ஆர்டர் போட்டேன், டிமாண்ட் இருந்துச்சு, நீங்க டிமாண்ட் அக்செப்ட் பண்ணி கட்டிட்டீங்க, டைம் முடிஞ்சு போச்சு, நீங்க அப்பீல் போக முடியாது, அது தனி கேஸ், அது முடிஞ்சு போச்சு. இப்ப 74ல நானே தான் ஆர்டர் போட்டிருக்கேன், நோட்டீஸ் கொடுத்துருக்கேன். 74ல ஐஜிஎஸ்ல டிஃபரன்ஸ் காட்டுது, அதனால ஐஜிஎஸ்ல நீங்க பணம் கட்டிதான் ஆகும், கட்டுறதுக்கு வழி என்னமோ அதை பாருங்க அப்படின்னு சொல்லுவாரு. ஸோ ஒண்ணுமே பண்ண முடியாதுங்க. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல ஸ்க்ரூட்டனியே பண்ணாம இந்த மாதிரி நிறைய நோட்டீசஸ் வந்துட்டு இருக்கு. நோட்டீஸ்க்குள்ளான ரிப்ளை நீங்க கொடுக்கல. ஆர்டர் போட்டிருக்காங்கன்னா ஆர்டரையும் கண்ணை மூட்டி நீங்க அக்செப்ட் பண்ணாதீங்க. ஆர்டர்ல டிமாண்ட் இருக்குதுன்னா அது சிஜிஎஸ்டி எஸ்ஜிஎஸ்டியா இருந்தா சிஜிஎஸ்டி எஸ்ஜிஎஸ்டி தானாங்கிறத நீங்க கன்ஃபார்ம் பண்ணுங்க பணம் கட்டுறதுக்கு முன்னாடி. தப்பா இருந்துச்சு சிஜிஎஸ்டி எஸ்ஜிஎஸ்டில இல்ல ஐஜிஎஸ்ல தான் டிஃபரன்ஸ் அப்படின்னா நீங்க ஐஜிஎஸ்ல போய் பணத்தை கட்டுங்க. ஆனா அது வந்து ப்ராப்பரா நீங்க ரிப்ளை கொடுக்கணும். அதாவது ஆர்டர் போட்டதுக்கு அப்புறம் நம்ம ரிப்ளை கொடுக்க முடியாது, பட் டெஃபெக்ட் என்னங்கிறது ஆஃபீஸர் கம்யூனிகேட் பண்ணுங்க, அவரோட டிஸ்கஸ் பண்ணிட்டு ஐஜிஎஸ்டி கட்டுங்க. தவறுதெல்லாம் பண்ணி சிஜிஎஸ்டி எஸ்ஜிஎஸ்ல பணத்தை கட்டிடாதீங்க. சரிங்களா? ஜெகராஜன் சார் சொல்லுங்க சார். சார் இப்போ இந்த மாதிரி தப்பா ஆர்டர் போட்டா நம்ம வந்து அசிங்க ப்ராப்பர் ஆபீசரை நம்ம ஆர்டர் டிராப் பண்ண சொல்லலாம்லங்க சார்? சார் ஆர்டர் வந்து ஆக்சுவலா ரெக்டிஃபிகேஷன் தான் பண்ணணும் சார். அது தப்பு பண்ணியிருந்தாங்கன்னா ரெக்டிஃபை தான் பண்ண முடியும் சார். ஒன்ஸ் ஆர்டர் போட்டதுக்கு அப்புறம் அவரா வாலண்டியரா டிராப் பண்ண முடியாதுங்க சார். டிராப் பண்றதுக்கு ப்ரொவிஷன்ஸ் இல்ல அந்த ரெக்டிஃபிகேஷன். அதே சமயம் இவங்களுக்கு மேல இருக்கிற ஆபீசர் ரிவிஷன் பண்ணலாம், ஆர்டரை போட்ட ஆர்டருக்கு அப்புறம் ரிவிஷன் பண்ணலாம். ஒண்ணு இவரே ரெக்டிஃபிகேஷன் பண்ணலாம் சார், அல்லது ரிவிஷன் தான் பண்ண முடியும். ஸோ இது வந்து இது மாதிரி நிறைய இஷ்யூஸ் இருக்கு. இது வந்து நான் ஒரு சின்ன இஷ்யூஸ் சொல்றேன், ஆனா இது மாதிரி நிறைய இஷ்யூஸ் இருக்கு, ஏகப்பட்ட இஷ்யூஸ் போயிட்டு இருக்கு. இந்த மாதிரி எதெல்லாம் ஸ்பெசிஃபிக்கா ப்ராப்பரா இல்லாம இம்ப்ராப்பரா வந்திருந்தோ இது மாதிரி ஒரு 10-15 கேசஸ் அண்ட் நோட்டீசஸ் எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு எந்தெந்த மாதிரிலாம் தப்பான ஒரு ஆர்டர்ஸ் வருதுங்கிறதுக்கு தனியா ஒரு தடவை ஏதாவது ஒரு கிளாஸ்ல நான் அதை டிஸ்கஸ் பண்ணலான்னு இருக்கேன். ஏன்னா நம்ம அதை நம்ம சைட்ல தெரிஞ்சுக்கணும். ஆர்டர் போட்டதுனாலே எல்லா ஆர்டரும் கரெக்ட்னு சொல்ல முடியாது சார், அதுலயும் தப்பு நிறைய இருக்கு. ஓகே, தேங்க்யூ சார். தேங்க்யூ. ஓகே சார், இப்போ நம்ம காம்போசிஷன் டீலருக்கு வந்துருவோம். சப்ஜெக்ட் இந்த வாரத்து பிரச்சனைங்கிறனால நீங்க தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக நம்ம இந்த விஷயத்த சொன்னேன். அந்த இன்னும் இதோட மோசமான கேசஸ் எல்லாம் நாங்க பாத்துட்டு இருக்கோம். அந்த பேங்க் அட்டாச்மெண்ட் போய் அதாவது நோட்டீஸ் போட்டு நோட்டீஸ் ரிப்ளை கொடுக்கல, ஆர்டர் போட்டாச்சு சார், ஆர்டர் என்டையரா தப்பு, ஆர்டர்ல போட்ட டிமாண்ட் தப்பு, ஆபீசருக்கு இவங்க டிபார்ட்மெண்ட்ல இருந்து வந்து போய் பேங்க் போய் அட்டாச்மெண்ட் பண்ணி பேங்க் அட்டாச்மெண்ட் ஃப்ரீஸ்ல இருக்குது. 120 days கிராஸ் ஆயிடுச்சு. 120 days கிராஸ் ஆகி ஹைகோர்ட்டுக்கு தான் போகணும். இந்த ஆர்டர்ல போட்டிருக்கக்கூடிய ₹1 கூட கட்ட தேவையில்லை. டீலர் என்டையர் ஆர்டர் தப்பு, ஸ்க்ரூட்டனியே பண்ணல, ஸ்க்ரூட்டனிஸ் ஆஃப் ரிட்டன்ஸ் போட்டு கொடுத்துருக்காங்க, பட் ஒண்ணுமே பண்ண முடியாது சார். ஹைகோர்ட்டுக்கு போயிட்டு வரும். ₹8,00,000 டிமாண்ட் ஒரு கேஸ்ல வந்திருக்கு. ஹைகோர்ட் போய் ரிமாண்ட் பேக் பண்ணிட்டு வரணும், அல்லது ஹைகோர்ட்லயே கேஸ் நடத்தி முடிக்கணும். அப்படி ஹைகோர்ட்லயே கேஸ் நடத்தி முடிக்கும் போது குறைஞ்சபட்சம் ₹50,000 to ₹1,00,000 செலவு ஆகலாம். ஒரு எக்ஸ்பெக்டட் அந்த மாதிரி இருக்கலாம். ஒண்ணுமே இல்லாத விஷயத்துக்கு எல்லாமே ப்ராப்பரா பண்ணதுக்கு நம்ம ப்ராப்பரா ரிப்ளை கொடுக்காததுக்கு ₹1,00,000 செலவு. பேங்க்ல ₹8,00,000 எடுத்தாச்சுங்க, ஃப்ரீஸ்ல இருக்கு. பேங்க் அக்கௌண்ட் ₹8,00,000 இன்னும் கொஞ்சம் பணம் பத்திலையும் ஃப்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க. அது உள்ள பணம் வந்து எடுத்துக்குவாங்க. அதுக்கப்புறம் நம்ம இப்போ ₹1,00,000 செலவு பண்ணி ஹைகோர்ட்ல போய் ஆர்டர் வாங்கிட்டு வந்து அதுக்கப்புறம் இது ரிமாண்ட் பேக் ஆகி இந்த கேஸை ரிவைஸ் பண்ணி ஆர்டரை ஃபைனலைஸ் பண்ணி அப்புறம் இந்த ₹8,00,000 ரீஃபண்ட் வாங்குறதுக்கு குறைஞ்சபட்சம் 6 மாசத்துல இருந்து 8 மாசம் ஆகும். ஒர்க்கிங் கேபிட்டல் எல்லாமே பிரச்சனையில போயிட்டு இருக்கு. ஐ எம் நாட் எக்ஸாஜரேட்டிங், ரொம்ப அதாவது பெருசுப்படுத்தி சொல்றேன்னு நினைக்காதீங்க. நடைமுறையில் என்ன நடந்துட்டு இருக்குதோ அதை உங்களோட டிஸ்கஸ் பண்ணணும்னு சொல்றேன், அதுக்காக சொல்றேன். சரி, இப்போ காம்போசிஷன் லிபிக்கு வந்துருவோம் சார். பேக் டு சப்ஜெக்ட். செக்ஷன் 10 பொறுத்த வரைக்கும் அதுதான் சொல்லியிருக்காங்க சார். அப்புறம் ரூல்ஸ் 3, 4, 5, 6, 7 இவ்வளவுதான் அதனுடைய ரூல்ஸ்ல இருக்கு. சரிங்களா சார்?